சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள கொங்கனாபுரம் சாலையை ஒட்டி அமைந்திருப்பது கட்சிராயன் ஏரி. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியை 20 லட்சம் ரூபாய் செலவில் திமுகவினர் சில தினங்களுக்கு முன்பு சீரமைத்து கரைகளை பலப்படுத்தியிருந்தனர். தற்போது அங்கு திடீரென வண்டல் மண் அள்ளும் பணியை அதிமுகவினரும் விவசாயிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஏரியின் கரைகளை உடைத்து சேதப்படுத்துவதாக திமுகவினர் முன்வைத்த குற்றச்சாட்டை விவசாயிகள் மறுத்தனர். எந்த இடத்துலயாவது அந்த கரையை நாங்கள் சேதம் பண்ணிருக்கோம் பாருங்க. விவசாயிகளால பாருங்க அப்படியே இருக்குது. இதுல ஏதாவது தொற்றுக்கிறோமா? எதையுமே தொட கிடையாது. நாங்க வண்டல் மண் எங்கெங்க இருக்குதோ அந்த இடம் மட்டும் அள்ளிக்கிட்டு போய் எங்க காட்டுல கொட்டுறோம், அவ்வளவுதான். இதுல காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் நீதோ அது இது எதுவுமே கிடையாது. ஏரியில் வண்டல் மண் அள்ளும் பணியை தடுத்து நிறுத்த திமுகவினர் திட்டமிட்டதை தொடர்ந்து ஏரிக்கு செல்லும் பாதைகள் அனைத்திலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏரியை பார்வையிட திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் சேலம் வர இருப்பதாக சில நாள்களுக்கு முன்பே அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் அந்த ஏரியில் வண்டல் மண் அள்ளும் பணியை திட்டமிட்டே அதிமுகவினர் மேற்கொண்டிருப்பதாக திமுகவினர் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மறியல் நடத்த முயற்சித்தும் கைதாகினர். ஆயிரம் காவல்துறை துணையோடு, ஆர்டிஓடு துணையோடு, வருவாய்த்துறையோடு துணையோடு இன்று அதே டிப்பர் லாரிகள், டிராக்டர்கள், மண்ணு செங்க சுலைக்கு விவசாயிக்குன்னு சொல்லி பொய்யான பர்மிட் கொடுத்தோன்னு சொல்லி செங்க சுலைக்கு மண்ணு வித்து கல்லா கட்டுறாங்க. ஆனா நாங்க எங்க கழக தோழர்கள் அந்த ஊர் விவசாயிகள் சேர்ந்து அந்த ஏரியில் இருக்க மண்ணை எடுத்து கரையை தான் பலப்படுத்தணுமே ஒழிய ஒரு கைப்பிடி மண்ணை வெளியெடுத்துட்டு போக கிடையாது. அரசியல் ஆதாயத்துக்காக திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி என தெரிந்தே திமுகவினர் இங்கு தூர்வாரும் பணியை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுகவினர் விதிமுறைகளை மீறி இங்கு வண்டல் மண் அள்ளப்படவில்லை எனவும் விளக்கம் அளித்தனர். முறையா அனுமதி கவர்மெண்ட் ஜிஓ என்ன சொல்லுதோ அதை பிரகாரம் நாங்க அனுமதி வாங்கி நாங்க எங்களுடைய விவசாய தோட்டத்துக்கு நாங்க மண் எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இருக்காங்க, அவங்க தொகுதியில போய் அவங்க எடுத்துட்டோம். நாங்க அதுல தலையிடல. எங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய சட்டமன்ற தொகுதி, அதனால இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த மாதிரி கரை போட்டு நாங்க இது வரைக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். திமுக அவங்களுடைய அரசியல் ஆதாயம், அவங்க தலைவர் வராங்கன்னு சொல்லி எங்க சிஎம் பேரை கெடுக்கிறதுக்கோசரமே இங்க நாங்க அரசியல் ஆதாயம் இந்த கச்சராங்கிட்ட ஒரு சின்ன குட்டை, இது ஒரு சின்ன குட்டைங்க. மெட்ராஸ்ல பெரிய பெரிய குட்டை இருக்குதுங்க, பெரிய பெரிய ஏரியெல்லாம் இருக்குது, அங்க போய் தூர்வாட்டுங்க. இந்த ஏரியை கட்டாயம் பார்வையிட இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவரான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் அங்கு பதற்றம் நிலவுகிறது. திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் வருகைக்கு பின்னரே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் என்பதே தற்போதைய நிலையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.